சங்கீதம் 32 1-2 வசனங்கள் படிக்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல், மனுஷன் மீறுதல் செய்வான். அல்லேலூயா. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் எப்படி பாக்கியவன் ஆகணும்? அவனுடைய பாவம் மூடப்படணும். அல்லேலூயா சொல்லுமா? பாவம் மூடப்பட்டாதான் பாக்கியவன் ஆக முடியும். இன்னொரு தடவை படிக்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இது யார் பாக்கியவான்? பாவம் மூடப்படுறவன் தான் பாக்கியவான். பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கணும். எப்போ மன்னிப்பா? அறிக்கை இடும்போது மன்னிப்பா. அல்லேலூயா. என்னுடைய பாவம் மூடப்பட்டதோ, இவனுடைய பாவத்தை கர்த்தர் அக்கிரமத்தை எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியம். எல்லாரும் பாவிகள். ரோமர்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை இல்லை, ஒருத்தன் கூட நீதிமான் இல்லை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இந்த பூமியில பிறந்தாலும் ஆண்டவர் சொல்றார், ஒருவனும் நீதிமான், எல்லாரும் பாவம் செய்து கிருபை இருந்தார்கள். எப்படி பாவம் மன்னிக்கப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலே, கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. அல்லேலூயா. அப்போ இவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, இவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியம். 32:5 படிச்சீங்களா? 5. நான் என் அக்கிரமத்தை மறக்காமல், நான் என் அக்கிரமத்தை, பாருங்க ஆண்டவர் இப்படி சொன்னார். வசனம் சொல்றது, ஆனா மனுஷன் சொல்றான், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்து, என் பாவத்தை உமக்கு அறிவித்து, என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறவர் தான். அல்லேலூயா. மன்னிச்சுக்கிட்டே இருப்பார்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. மன்னிக்கிறவர் தான். அருமையான தேவனுடைய பிள்ளை. 2 பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் அறையப்பட்டவர்கள் 2 பேர். அதுல ஒருத்தன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு அவன் ஆண்டவரை ஏத்துக்கிட்டான். கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பான். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும் இது கர்த்தர் நம்மளோடு கூட அறையப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் மனுஷனா வந்தார், மனுஷன் தான் அறிஞ்சிருக்கான், பாவத்தை ஒப்பு கொடுத்தான், ஒருத்தன் ஒப்பு கொடுக்குறது. அல்லேலூயா. அவனுடைய பாவம் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. ஆண்டவரோடு கூட அவன் பருவத்துக்கு போனான். அருமையான தேவன். அல்லேலூயா. அப்போ பாவங்களை என்ன செய்யப்படும்? பாவங்களை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை இடும்போது நம்முடைய பாவங்களை கர்த்தர் என்ன செய்வாரா? மன்னிக்கிறாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. பாவ மன்னிப்பு. அருமையான பாவத்தின் நிமித்தம் எல்லா வியாதியும் பாவத்தினால வர்றதல்ல. அல்லேலூயா. சில வியாதி பாவத்தினால வரும். அல்லேலூயா. அருமையா பாவம் செய்த போது, ஊழியக்காரர் பேசி இருக்கும்போது, அநேக பிரசங்கத்தை கேட்டிருந்தும் பழையபடிக்கு அதவே செய்துகிட்டு இருக்கும்போது ஒரு வியாதி ஒரு வேளை வந்துடும். அல்லேலூயா. ஆனாலும் அறிக்கை இடும்போது அந்த வியாதி கர்த்தர் விடுவிக்க முடியாதுங்கிறார். அல்லேலூயா. சீக்கிரம் படிப்போமா? ஒரு வசனத்துக்குள்ள மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13வது வார்த்தையை படிக்கலாம். 9:13. பலியை அல்ல, பலி கொடுக்கிறது. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு பயங்கர பலி. அல்லேலூயா. பயங்கரமா பலி கொடுப்பாங்க. ஆடுகள், காளைகள் எல்லாவற்றையும் பரிசீலித்துவாங்க. காரணம், சின்ன பாவம் செஞ்சாலும் அதுக்கு தண்டனை, மன்னிப்பு இல்லாத காலம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் அப்படித்தான் சொல்லுது. அதுக்கு தான் இந்த வசனம் படிங்க. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்பதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பலியை அல்ல, என்னத்தை விரும்புறாராம்? இரக்கத்தை. அல்லேலூயா. பாவத்தை என்ன செய்யறார் ஆண்டவர்? பலி கொடுத்ததுனால பாவம் நிவர்த்தி ஆகாது. அல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரம் நம்மளுடைய பாவங்கள் நமக்கு தடையா இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க கூடாதபடி, நம்மளுடைய வியாதி நீங்காதபடிக்கு அது தடையா இருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு அழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபம் பண்ணியிருந்தாலும் செய்ததெல்லாம் பாவமா இருந்துச்சுன்னா அந்த ஜெபம் கேட்கப்படலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவங்கள் அறிக்கையிடாம ஜெபம் என்ன செய்யாது? ஒருவேளை கணவருக்கு ஜெபம் இல்லாம மனைவி ஜெபிக்கிறான்,
மனைவிக்கு ஜெபம் இல்லாம கணவர் ஜெபிக்கிறான். இவங்க 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு சுகம் இல்லாத நேரத்தில் இவங்க பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப இந்த செபம் கேட்கப்படணும்னா நம்ம கையில ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு பாவம் நம்ம கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இப்படி சொன்னார். பழைய ஏற்பாட்டுல ஒரே ஒரு வசனத்தை படிக்கலாம். பழைய ஏற்பாடு படியுங்கள், ஒரு வசனம். பழைய ஏற்பாடு ஏசாயா 59:1-2 படிக்கலாம். ஏசாயா 59:1-2. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை வியாதி இருந்து உன்னை விடுவிக்க கூடாதபடி, உன்னை ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகல, கேட்க கூடாத அளவுக்கு. இதுல நல்லா இந்த வசனத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் ஜெபம் பண்ணனே ஆண்டவர் கேட்கல, நான் ஜெபம் பண்ணே கேட்கல, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணே கர்த்தர் கேட்கல, கணவருக்காக ஜெபம் பண்ணே கர்த்தர் கேட்கல, என் மனைவிக்காக நான் ஜெபம் பண்ணே கர்த்தர் கேட்கல அப்படின்னு நம்ம முறைக்கிடுவோம். அதுக்கு தான் இந்த வசனம் ஆண்டவர் சொல்றார். அப்படி வசனத்தை படிச்சுங்க. இதோ ரட்சிக்க கூடாத, விடுவிக்க கூடாதபடிக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லணும். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை என்ன செய்யல? குறுகி போகல. கேட்க கூடாத அளவுக்கு செவி மந்தமாக பாண்ட சொல்ல காது செவிடா போகலங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லணும். நமக்கு செவிடா போகும். நம்ம மாம்சம் நமக்கு வயசாகும் போது கண்ணு மங்கும், காது கேட்காது, காது நட தளர்ந்து போகும். அல்லேலூயா. சரீரம் சோர்ந்து போகும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி இல்லை. எந்தெந்தைக்கும் ஜீவிக்கிறவர், அவருக்கு எந்த சோர்வும் கிடையாது. அல்லேலூயா. இதுதான் சொன்னார். ரட்சிக்க கூடாதபடி கர்த்தரை குறுகவில்லை, செபத்தை கேட்க கூடாததுக்கு செவிகள் மந்தமும் அல்ல. அப்படிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் கேட்டுக்கங்க, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு ஆண்டவர் முகத்தை மறைக்கிறார். அல்லேலூயா. புரியுதா? இப்ப என் ஜெபம் கேட்கப்படலையே, ஜெபம் கேட்கப்படலையே, பாவத்தை விடலையே. அல்லேலூயா. கோச்சிக்கிற மாட்டேங்கிற, யாரும் எந்திரிச்சு போயிட மாட்டேங்கிற. அல்லேலூயா. வசனம் அருமையான தேவன். என் சுயத்துல சொல்லல, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை சொல்றேன். அல்லேலூயா. பாவம் செய்யாத மனுஷன் யாருமே இல்லை. எல்லாரும் இடத்துல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் பாவம் செஞ்சவங்க தான். அதை அறிக்கை இடும்போது, அதை மன்னிக்க நம்மளுக்கு அறிக்கையிட்டு விட்டுடும்போது அவர் மன்னிக்கிறார். எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவானான். பாவம் செஞ்சவன் பாக்கியவான். ஏன்னா பாவத்தை தேவன் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டான். மன்னிக்கப்பட்டதவன் பாக்கியவான். அவன் பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. பாவம் 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 அருமையான தேவனுடைய கர்த்தருக்கு விரோதமாக மனுஷன் நினைச்சுக்கிறத நம்ம ஒரு பாவம் செஞ்சோம்னா அது மனுஷனுக்கு விரோதமாக. அல்லேலூயா. இந்த பாவம் எல்லாம் நம்ம கர்த்தருக்கு விரோதமாய் செய்யக்கூடிய பாவம். அழுது புலம்பி உலகத்திலிருந்து வியாதி, கஷ்டம், துன்பம், நெருக்கம் இவைகளெல்லாம் நம்ம ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு, எல்லாத்தையும் அறிக்கை செய்து விட்ட பிறகு திரும்பவும் அந்த பாவத்துக்குள்ள போய் நம்ம சிக்கி வேதனைப்படும் போது மன்னிக்க மாட்டார். அருமையான தேவன். அல்லேலூயா. மன்னிப்புக்கும் ஒரு அளவு உண்டு. அல்லேலூயா. ஏன் இந்த வசனத்தை சொல்லணும்னா நம்ம நல்ல உணர்வு அடையணும். அல்லேலூயா. அருமையான தேவன். உலகத்துக்குள்ள இருக்கும்போது செய்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடார். கர்த்தருக்குள் வந்தும் திரும்பியும் அந்த பாவத்தை அறிக்கையிடலைன்னா மன்னிப்பு கிடையாது. அல்லேலூயா. பேதுரு புத்தகத்தில் போன வாரத்துக்கு முதல் வாரம் நம்ம படித்தோம். அந்த மாதிரி நம்முடைய சூழ்நிலை ஆயிரும். அல்லேலூயா. யாருக்கும் வருத்தம் உண்டாக நான் இந்த வசனத்தை சொல்லலை. செய்கிற காரியம் நமக்கு ஆண்டவருக்கு விரோதமான காரியம் இருந்துச்சுன்னா விட்டுறணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ரத்தத்தால நம்ம என்ன செஞ்சோம்? கழுகப்பட்ட எல்லா தெய்வத்தையும் மாறியல்ல இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பட்சிக்கிற அக்கினி. அல்லேலூயா. ஒரு இரக்கம் உள்ளவர் தான், மனதுருக்கம் உள்ளவர் தான். கோபம் வந்தா தாங்க முடியாது. அருமையான அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தாங்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை நிமிஷம்? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இந்த பூமி விழுங்குனா என்ன ஆகும் பார்த்தோம் இல்லையா? எத்தனை லட்சங்கள் அருமையான தேவனுடைய. அல்லேலூயா. மனிதர்கள் மறைஞ்சு போச்சு. அருமையான தேவனுடைய ஒரு நிமிஷம் குமிச்ச போது நம்ம இல்லை. அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போவோம். சங்கீதம் 51:1-2 வசனங்களை படிக்கிறான். 51 1-2 வசனங்களை.
தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கத்தின்படி உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்கள் நீங்க என்னை எவனுடைய மீறுதல்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ தாவீது அறிக்கை எடுக்கிறான். ஏன் தெரியுமா? அவனும் பாவம் செஞ்சிருந்தான். அல்லேலூயா. தாவீது 51 சங்கீதம் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க, இங்கே பிரசங்கம் பண்ண நேரம் இல்லை. பாவம், கர்த்தருக்கு விரோதமான பாவம், இளமை வாலிப நாட்கள் செய்த பாவம். பத்சேபாள் என்ற ஒரு ஸ்திரீயை கண்டு அவளை கொண்டு வர சொல்லி அவனோடு கூட சேர்ந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடினால தீர்க்கதரிசி மூலியமாக கர்த்தர் அவனோடு கூட பேசினார். அல்லேலூயா. ஆனாலும் பழைய ஏற்பாட்டில் சும்மா விடல, கர்த்தர் தண்டிச்சார் அவனை. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் தான், ஆனா பாவம் செஞ்ச விட மாட்டாரு. அல்லேலூயா. நம்மளும் ஆண்டவருக்கு பிரியமானவர் தான், ஆனா சில பாவம் செஞ்சா சில தண்டனை கிடைக்கும், சிக்ஷை கிடைக்கும். நான் யாரை நேசிக்கிறேனோ அவனை சிக்ஷிக்கிறேன். அல்லேலூயா. ஆமாருங்க, தாவீது அளவுக்கு மேல நேசிச்சார். பாவம் செஞ்சான், விடல, அவனுடைய பிள்ளையை கொண்டாரு, முதல் பிள்ளை. அல்லேலூயா. அதற்கு பிறகுதான் 2வது குழந்தையை சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு விட்டுட்டான். அதுக்கு பிறகு தாவீது பாவம் செய்தார். அல்லேலூயா. அப்போ பாவம் நீங்க என்னை சுத்திகரி. எங்க 51 சங்கீதத்தை எழுதிருப்பார். அதை ஹெட்டிங்கை நீங்க படிச்சு போகும்போது பத்சேபாள் இடத்துல பாவம் செஞ்சான்னு எழுதப்பட்டிருக்கிறது. அங்க போக வேண்டாம், நீங்க வீட்டில் படிச்சுக்கோங்க, நேரம் இல்லை. நான் சுருக்கமா வார்த்தைகளை உங்களுக்கு முன்னால சொல்லுறேன். அப்போ அவனுடைய பாவம் என்ன செய்யணும்? பழைய ஏற்பாட்டில் மன்னிப்பு கிடையாது, அருமையான சிக்ஷை, அருமையான தேவனுடைய. ஒருத்தன் பாவம் செஞ்சான், வேற ஒரு பாவம் செய்யற, கொலை செய்யற, ஒண்ணு செய்யற, கொஞ்சம் பொருளை எடுத்து ஒளிச்சு வச்சான். யோசுவா ஆளுகளை கூப்பிட்டு யுத்தத்துக்கு போகும்போது ஆகான் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பாவம் செஞ்சான். அந்த ஒரு வசனத்தை மட்டும் படிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21, 25, 21, 25 மட்டும் படிக்கிறான். பாவத்து நிமித்தம் கல்லெறிச்சு கொண்டாங்க அவனை. பழைய ஏற்பாட்டு அது புதிய ஏற்பாட்டில் கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் என்ன எடுத்து வச்சிருக்கான்னு கேளுங்க. பாபிலோன் சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் ஒளிச்சு வச்சுட்டான். யுத்தத்துக்கு போயிட்டு இருக்காங்க, அங்க வெட்டுப்பட்டு இஸ்ரவேல் பூரா செத்துக்கிட்டு இருக்கான். யோசுவா கிடந்து அழுகிறான். ஆண்டவரே, நீ போற இடமெல்லாம் உன் கூட இருப்பேன்னு சொன்னீரே, உனக்கு முன்னால யார் எதிர்த்து நிற்பதுன்னு சொன்னீரே, எல்லாம் வெட்டுப்பட்டு சாகுறானே. அழுகிறான். ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ள பாவம் இருக்கு, தேடி பிடிச்சு கண்டுபிடிட்டாரு. சீட்டு போட்டு எடுத்து பார்க்கும்போது ஆகானுடைய குடும்பம், ஆகான் வந்துட்டான். கரெக்டா சீட்டுல விழுந்துச்சு. அல்லேலூயா. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ சொல்லுங்க, அறாவது கர்த்தரால் வரும். அல்லேலூயா. பிரசங்கின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அவன் பேர் சீட்டு விழிச்சு அதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. வந்தான். அப்பதான் கேட்டேன், என்னப்பா செஞ்சேன்? நான் இப்படிலாம் செஞ்சேன், பாவம் செஞ்சேன், ஆண்டவருக்கு விரோதமான. என்ன பாவம் செஞ்சான்? கொலை செய்யல, ஒன்றும் செய்யல, இந்த பாவம் தான் செஞ்சான். உடனே பழைய ஏற்பாட்டில் பாவம் செஞ்சா என்ன செய்யணும்? கல் எரிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா. கல் எரிஞ்சு தான் கொண்டாங்க. படிக்க 1-2 வருஷம் சீக்கிரம் படிச்சு போகலாம். படிக்க அது இப்போ படிச்சே இல்லை, படிக்கப்பா. கொள்ளையிலே நேர்த்தியான படிங்க. 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். 25ஆம் அதிகாரத்தை படிங்க. 7:25. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலால் குடித்தார். அவனை மட்டுமில்ல, அவனையும் அவன் மனைவி மக்கள் எல்லாரையும் என்ன செஞ்சாங்க? கல்லெறிஞ்சு கொண்டாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன இல்லை? மன்னிப்பு இல்லை. அல்லேலூயா. மன்னிப்பு. யாரு பாவம் செஞ்சாலும் கல் எரிஞ்சு தான் என்ன செய்யணும்? கொல்லணும். அல்லேலூயா. நிறைய வசனம் இருக்கு, நான் சொல்ல நேரம் 1-2 வசனத்தை குறித்து மட்டும் என்ன செய்வோம் பார்ப்போம். அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆனால் கர்த்தர் என்ன செய்யார்? மன்னித்தார். அல்லேலூயா. சீக்கிரமா படிச்சு போகலாமா? ஏன்னா திருவிருந்தாருக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:2-3 படிங்க. 9:2-3. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஏன் சொல்றோம்னா, பழைய ஏற்பாட்டில் மன்னிப்பு கிடையாது. அங்கே படுக்கையில் கிடந்த
அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. திமிர்வாதக்காரனை பார்த்து என்ன செஞ்சாரு? ஏ திமிர்வாதக்காரா, ஏ திமிரு பிடிச்சவன, ஏ கொழுப்பு ஏறினவன, ராங்கி பிடிச்சவன, அப்படியா சொன்னார்? என்ன சொன்னார்? மகனே, அல்லேலூயா, அல்லேலூயா. படிங்கப்பா, எப்படி சொன்னார் பாருங்க. மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசு என்ன செய்யறார்? பாவத்தை பழைய ஏற்பாட்டில் கல்லெறிஞ்சுதான் கொள்ளணும். கிருபையின் காலம், அதனாலதான் இன்னைக்கு உயிரோடு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. திருவிருந்து ஆராதனை அன்னைக்கு இதே மாதிரி ஆராதனை நடக்கும்போது ஆராதனை கூடத்துக்குள்ள போக முடியாத அருமையான தேவன். அதெல்லாம் படிச்சோம்னா நீங்க பயந்துருவீங்க அந்த வசனத்தெல்லாம். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ளே போக முடியாது. இன்னைக்கு எல்லாம் செஞ்சுட்டு ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம் நம்ம. அல்லேலூயா. மன்னிக்கிற தேவன். அல்லேலூயா. வசனத்தை கேட்கும் போதே உணர்வு யாருக்கெல்லாம் வருதுன்னு எனக்கு தெரியாது. அருமையான தேவனுடைய கர்த்தருடைய வசனத்தை நான் சொல்கிறேன். அல்லேலூயா. பயம் வேணும். நம்ம ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினி. அல்லேலூயா. அப்ப என்னாச்சு? உன் பாவங்கள் உனக்கு, பாவத்தை மன்னிச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பாவம் செஞ்ச என்ன செய்யுமா? கல் எரிஞ்சி. அல்லேலூயா. உபாகமம் 22, 23, அதுவும் பழைய ஏற்பாடு படிங்க. 22, 23, 24 வசனம் படிங்க. படி சீக்கிரமா வந்துடுவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23வது வார்த்தை 24 படிங்க. கன்னிகையான, பாருங்க, கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற போது, அதாவது சுருக்கமா நம்ம வாசல் சொன்னா பரிசம் போட்டாச்சுன்னு வச்சுக்குவோம். என்னாச்சு? ஒத்து கல்யாணம் பரிசம் போட்டாச்சு. படிங்க. இந்த வசனமெல்லாம் யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க இந்த காலத்துல. நான் உங்களுக்கு சொல்றேன். கூக்குரல் இடாததினால் அந்த மனிதன் படியினாலும் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? பாவம் செஞ்சதுனால் கல்லெறிஞ்சு தான் தண்டனை, சிட்சை. பழைய காலத்துல சிட்சை யாரு கொடுத்தது? நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. அப்படித்தான் நியாயப்பிரமாணத்தில் மோசேன்னு சொல்லியிருக்காரு. யாரு ஆகாரம் கல்லெறிஞ்சு கொண்டாங்களோ என்ன பாவம் செஞ்சா? களவாண்டா, கல்லெறிஞ்சு கொண்டான். மன்னிப்பே கிடையாது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு ஆண்டவர் சொன்னார், எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அல்லேலூயா, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அருமையான தேவன். அல்லேலூயா. அதனாலதான் நமக்கு என்ன கிடைச்சது? மன்னிப்பு கிடைச்சது. அல்லேலூயா. அப்புறம் என்ன செஞ்சாங்க? கல்லெறிஞ்சு. இதான் சிட்சை. கல்லெறிஞ்சு கொல்லணும். படிங்கள். இன்னொரு வசனம், 1-2 வசனம் படிக்கிறா. யோவான் சுவிசேஷம் 8:3. பழசு புதுசையும் சேர்த்து படிச்சுக்கிட்டு போவோம். டைம் இல்லை, நேரம் ஆகிட்டு இருக்கு. எப்பயும் நீங்க படிக்கிற வசனம் யோவான் 8:3 படிங்க. 8:3, 3-4. இதேதான் அங்கேயும், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா வர. அவ்வளவுதான். விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயை வேதபாரகரும். யாரு கண்டுபிடிச்சது? யாரு? வேதபாரகர். அல்லேலூயா. வேதத்தை கையில வச்சுக்கிறவங்க பார்த்துட்டாங்க, விடுவானா? அல்லேலூயா. அடேப்பா, கல்லெறிஞ்சு கொள்ளணும். ஆண்டவரே எழுதி கொடுத்துருக்கார். மோசே புத்தகத்துல இருக்கு. படிங்க. கொண்டு வந்து நடுவே நிறுத்தி, போதகரே, எப்படி சொல்ற பாருங்க, ஆண்டவர் அப்படியே தூக்கி வச்சு பேசுகிறான். போதகரே, இயேசுவே, இந்த ஸ்திரீ கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டார். உண்மைதானே? இப்பதானே படிச்சோம் இல்லையா? நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யணும்? நியாயப்பிரமாணம் கையில் இருக்கு, பைபிள் கையில் இருக்கு. இப்படித்தானே ஆண்டவரே சொல்லி இருக்கு. இல்லையா? சட்டத்தின் மீறி ஆண்டவர் என்ன செய்ய முடியுமா? அல்லேலூயா. கரெக்டா சொல்லிட்டான். வேத புத்தகத்துல மோசே சொல்லிருக்காரு. மோசே கல்லெறிஞ்சு கொள்ள சொன்னார். அப்படித்தானே மோசே ஆதான கல்லெறிஞ்சு கொள்ள சொன்னார். யோசுவா எரிஞ்சு கொள்ள சொன்னான். மோசே புத்தகத்துலயும் சொல்லி இருக்கு. வந்துட்டார். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? படி.
கேட்டார்கள். ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீர்? அப்படி கையில ரெடியா வச்சிருக்கான். ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா போடுறான்னா போட்டான்னு வச்சுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதுக்கெல்லாமாயா கை விட்டு கேட்கலாம்? வசனத்துக்கு தான் கை விட்டு. அல்லேலூயா. அப்படியே அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான அவர் மேல் ஆறு மேல குற்றம் சுமத்துறதுக்கு படிங்க. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்பதான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்ன யாவருக்கு அவன் தேவனாகிய கர்த்தரை படிங்க. சரி, இப்ப படிச்சு எழுதினார். அவர் என்ன எழுதியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் எழுதும் போதே எழுதியிருப்பாரு. அது படிச்சிருப்பான். சில பேர் காலில் எழுதுறாரு இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. படிங்க. கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. கூட சொல்லு, அப்பா உங்களுக்குள்ள பாவம் இல்லாதவன் இந்த ஸ்திரீக்கு மேல என்ன இருங்க. அல்லேலூயா. மனசாட்சி உள்ளவன் எவனும் எரியல. இவன் இந்த ஸ்திரீயை விட பெரிய பாவம் செஞ்சிருக்காங்க எல்லா பேரும். அல்லேலூயா. அவன் எத்தனை பாவம் செஞ்சானோ அது மனுஷனுக்கு தெரியாது, இந்த ஸ்திரீக்கு தெரியாது. ஆண்டவராகிய இயேசுவுக்கு தெரியும் நம்ம என்ன செஞ்சோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி என்ன செஞ்ச அவன் கல்லை போட்டுட்டு ஆலயங்கான பேரைங்கான எல்லாரும் முடிப்பான். ஆண்டவர் திரும்பி பார்க்கும்போது ஒருவே இல்லை. அல்லேலூயா. இந்த ஸ்திரீ மட்டும் அப்படியே பயந்து நடுங்கி நிக்குது. படிங்கப்பா. குடித்து தரையிலே எழுதினார். அதை படிச்சிட்டீங்கல்ல, எல்லாரும் போயிட்டாங்க. கல் எரிஞ்சாச்சு. ஏரியில யாரு போட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு குற்றம் இல்லாத என்ன செய்யணும்? பாவம் இல்லாத கல் எறியன்னு சொல்லியாச்சு. அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கணைக்கு நானும் உன்னைய ஆக்கணைக்கு உனக்கு தண்டனை கொடுக்கலாமா? அல்லேலூயா. இனி என்ன செய்யாத? அல்லேலூயா. பாவத்தை மன்னிச்சாச்சு. எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, அல்லேலூயா, யாருடைய பாவம் மூடப்பட்டதோ நானும் உன்னைய சிக்ஷிக்கிறேன். இனி என்ன செய்யாத? நிச்சயமா கண்டிப்பா அது ஒரு பாவம் செஞ்சிருக்க மாட்டான். அல்லேலூயா. பாவம் செஞ்சிருக்க மாட்டான். மனசாட்சி நிமித்தம் குத்தப்பட்டு போனான். பாவம் மன்னிக்கப்படணும். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்கத்தான் ஆறு வந்தது. ஆண்டவராகிய இயேசு உலகத்திற்கு வந்தார். அதே வசனத்தை நீங்க யோவான் 5:1-2-3 வசனத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது அங்கேயும் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. 38 வருஷம் வியாதி. நான் வசனத்துக்கு டைம் இல்லை, அதனால சுருக்குறேன் வார்த்தையை. 38 வருஷம் வியாதியா கிடந்தான். அல்லேலூயா. குளத்துல தண்ணி எப்ப கலங்கும் 38 வருஷமா கலங்கிட்டு தான் இருக்கு. என்ன செய்யுது? தண்ணி கலங்கிட்டு தான் இருக்கு. ஆனா இவனுடைய சூழ்நிலை தண்ணிக்கு முன்னால போய் குளத்துக்குள்ள போய் விழுகவும் முடியல, கழுவவும் முடியல. எந்திரிச்சு கூட வேற ஒருத்தர் நகனா போயிடுவான். யார் முதல் விழுகிறானோ அவனுக்கு தான் சொல்லுவான். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு. சரி, எவ்வளவு வருஷமா காத்திருக்கான். நெடுநாளாய் காத்திருக்குதல் ஞாபகம் இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. விரும்புகிறது வரும்பொழுது 38 வருஷமா காத்திருக்கான். குளம் கலங்கிட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இவனுக்கு போக முடியல. ஆண்டவர் பார்த்தாரு. நம்ம தான் போகணும். அல்லேலூயா. ஆண்டவர் வந்தாரு, பார்த்தாரு. சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நானே சொன்னேன். ஆண்டவரே, குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே குளம் கலங்கிட்டு தான் இருக்கு. எல்லாம் சுத்தமாயிட்டு தான் இருக்கான். எனக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்லுவோம், படுக்கை எடுத்துக்கிட்டு இல்லையா, படுக்கை எடுத்துட்டு நடந்துட்டான். சுத்தமாயிருச்சு. இயேசு கிறிஸ்து மன்னிச்சிட்டார், பாவத்தை மன்னிச்சிட்டாரு. கடைசியில் ஆலயத்துக்கு வந்துட்டான். பாவம் மன்னிக்கப்பட்டவன் எங்கே வந்துட்டான்? ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி என்ன செய்யாத. இல்லையா? இனி பாவம் ஆண்டவருடைய முகத்தை மறைக்கும். செவ்வரம் வீட்டில் யாராவது சுகமுள்ள இருப்பான், ஜெபிக்கும் போது செவத்தை ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருப்பார். அவர் கேட்காது. ஏன் தெரியுமா? பாவம் மறைக்கும். இல்லையா? அருமையான தேவனுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு. இல்லையா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு ஒரே ஒரு வசனம் கூட பிடிக்கும். 1 யோவான், சீக்கிரம் புதிய ஏற்பாடு 1 யோவான் 1:9. சீக்கிரம் நம்முடைய பாவங்களை
நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்க. ஆறு இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை இடும்போது எல்லா பாவத்தையும் அறிக்கை விடும்போது அவர் என்ன செய்யறாரா? மன்னிக்கிறார். அல்லேலூயா. எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் தன் பாவங்களை மறைக்கிறவன். நீதிமொழி 28:13 அந்த ஒரே வசனம் படிச்சுங்க, வீட்டில் போய் படிச்சுங்க, அந்த வசனம் தான். அல்லேலூயா. நீதிமொழி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் கிடைக்கன்னா விட்டுறணும். அல்லேலூயா. விட்டுட்டு பழையபடிக்கு என்ன செய்யக்கூடாது? அறிக்கை இட்டுட்டு விட்டுட்டோம்னா தொடக்கூடாது. அல்லேலூயா. திரும்பி தரக்கூடாது. நான் உங்கள்கிட்ட சொல்ல, உங்க முன்னால் நிற்கிற நான் பெரிய கடும் குடிகாரன் 32 வருஷங்கள் 34 வருஷம் ஆகுது குடியை நிறுத்தி. அதுக்கு பிறகு அதை நான் தொடலை. பீடி, கஞ்சா, சாராயம் எல்லாத்தையும் நான் தான் அடிக்கிறோம். நான் எதையுமே மறைக்க மாட்டேன். நிற்கிறது தேவ சமூகத்தில். அல்லேலூயா. எல்லாம் செஞ்சவன் தான். என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாக தெரிஞ்சணும், அன்னைக்கு எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சு திருப்பி நான் அதை தொடரல. அருமையான தேவன் வேத புஸ்தகத்தை நான் எந்த காரியத்தை நான் நிறுத்தினோ அதை நான் திருப்பி தொடரல. அல்லேலூயா. அதனால என்னுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. நான் பரிசுத்தவானதில்லை, நானும் பாவி தான். கஞ்சா குடிச்சிட்டேன், சாராயம், பீடி, சிகரெட்டு வாங்குறதுக்கு ஆளுகளை விட்டுட்டு 7 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கேன் நான். அவ்வளவு வெறி. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவியா இருந்திருப்பேன் பாருங்க. எல்லாத்தையும் தெய்வ சுபத்தில் அறிக்கையிட்டு விட்ட பிறகு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைச்சது. அதனாலதான் எத்தனையோ ஆபத்து 3-4 ஆக்சிடென்ட் வந்த பிறகும் அதிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்து சத்தியத்தை சுற்றுமுடி உங்க முன்னால சாட்சியாக இருந்திருக்கார். சின்ன சின்ன பாவங்கள் கையில் இருந்தாலும் என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். சாப்பிடாதன்னு சொல்லலையே. டீ குடிக்காத, ஆகாரம் சாப்பிடாத, அது சாப்பிடாது, இது சாப்பிடாது சொல்லி நல்லா சாப்பிடு, நல்லா புசித்து வாழுங்க. தேவையில்லாத காரியத்தை என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். அல்லேலூயா. ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். அருமையான தேவன். விட்டுருவோம். அறிக்கையிட்டு விட்டுருவோம். அநேக தரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். விட்டுருவோம் சின்ன சின்ன காரியங்கள். அதனால் நமக்கு என்ன வரப்போகுது? பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுருவோம். மன்னிப்பு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தத்தை காணும் இருக்கீங்களா? அல்லேலூயா. வசனம் கொஞ்சம் கடுமையா இருக்குன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சத்தியத்தை சொல்ற அருமையான தேவனுக்குள்ளே சத்தியம். ஏன்னா இதைத்தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. இதுவே என்னுடைய ஜீவிதம் கடந்து போயிட்டு இருக்கு. அருமையான தேவனே, கர்த்தர் வாக்கு மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம்ம அவருக்கு சாட்சியாக நீட்டணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.